எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்ம அப்படியே ஜெபத்திலே இருப்போம், ஜெப சிந்தையிலே இருப்போம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு காலையில் புல்லலூர் என்ற பகுதியில் கர்த்தரை ஆராதிக்க தேவன் உதவி செய்தார். அங்கே ஆராதித்து இங்கே ஆராதனை செய்ததுனால ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரத்து குரல் பலவீனமாக இருக்குது, ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதனையில் பாடல் பாடினது போல எலியாவின் தேவனே இறங்கிடும் தேவனே, அதில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சரியாக ஒரு 11 மணிக்கு நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிற அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்குள்ள என்ன பண்ணுகிறது வந்து கொண்டே இருக்கிற. ஆண்டு கரெக்டாக 11 மணிக்கு படுக்கிற நேரத்தில் நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க. யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். குடும்பத்தில் ஒரு சிலரை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சில பேர் மீந்து இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு சில பேர் மீந்து இருக்கிற ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சில பேர் மீந்து இருக்கிற ஒரு ஜபத்தில் ஒரு பெரிய ஒரு வல்லமை ஆண்டவனா பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிற. வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து அப்படியாக நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து கர்த்தர் நம்ம தொடர்ச்சியாக வழி நடத்துவாராக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது 9லேருந்து வாசிங்க, பார்க்கலாம். வசனம் 9வது வசனத்திலிருந்துங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றான். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேலின் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உமக்காக பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால, உமக்காக நான் பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால, உம்மை உண்மையாய் சேவித்ததுனால, உண்மையாய் உம்மை நான் நம்பினபடினால, உண்மையாய் உம்மை ஆராதித்தபடினால நான் ஒருவன் மாத்திரம் நான் பண்ணியிருக்கிறேன், மீந்திருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இஸ்ரவேல் எல்லாரும் என்ன பண்ணார்கள், தீர்க்கதரிசி எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். நான் ஒருவன் மீந்திருக்கிறேன். எதனால் நான் மீந்திருக்கிறேன் தெரியுமா? நான் உமக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேன். உமக்காக பக்தி வைராக்கியமாக. அடுத்துல வாசிங்க, பார்க்கலாம். கீழே அந்த அதிகாரத்தில் தொடர்ச்சியாக. அப்பொழுது அவர், நீ வெளியே வா, வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்கள் பிளக்குகிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அந்த காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து, அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்த இஸ்ரவேல் புத்திரர்
உமது உடன்படிக்கை என்ன பண்ணினார்கள்? தள்ளிவிட்டார்கள். உமோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை என்ன பண்ணார்கள்? மறந்தார்கள். நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை என்ன பண்ணினார்கள்? மறந்து விட்டார்கள். நான் உன்னோடு கூட சதா காலையில் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை மறந்து, உடன்படிக்கை மறந்து, கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை என்ன பண்ணினார்கள்? மறந்தார்கள். எகிப்தில் இருந்த உன்னை நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? கானானுக்கு கொண்டு வரணும் என்று சொன்ன வார்த்தை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? மறந்தார்கள். வாசிங்க. உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிரியாணனே வாங்க என்ன பண்ணுகிறார்கள்? தேடுகிறான். நான் சொல்லுகிறேன், இந்த ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறான்ல, இவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் என்ன பண்ணுகிறார்? பயங்கரமாய் கொடுக்கிறார். அது முன்னாடி இருக்கிற அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 18வது அதிகாரம் 21 வாசிங்க பார்க்கலாம். 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எம்மட்டும் இந்த நினைவுகளால் குத்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவளை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள், கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். தேவனுக்கு வென்று பக்தி வைராக்கியமாய் இருக்கிறவன் நான் ஒருவன். இந்த காரியம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமாகத்தான் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான். மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம் 36வது வசனத்துல கீழே, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய மீந்திருக்கிற அந்த எலியாய் வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோப்புக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளக்கம் பண்ணோம். 37 வாசிங்க. கர்த்தாவே, நீர் என் தேவன் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீர் நக்கி போட்டது. வாசிங்க தொடர்ச்சி 40. இதை கண்டு முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். போதும். மீந்திருந்த அந்த எலியாதான் தேவனுக்கு எந்த பக்தி வைராக்கியமா இருந்ததுனால, அவன் ஒருவன் மீந்திருந்தபடினால அவன் அடுத்ததாக ஜெபிக்கிறான். ஜெபித்த போது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினா பண்ணுகிறார், பதில் கொடுக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறுக்கி கர்த்தனா பண்ணுகிறார், பதில் கொடுக்கிறார். இப்படியாக பார்க்கிறோம் வேதத்துல கூட. இன்னொருவரை நான் காட்ட விரும்புகிறேன். இப்போ தனிப்பட்ட இருக்கிற இந்த எலியா மீந்திருக்கிறதுனால ஜெபித்த போது கர்த்தனா பண்ணுகிறா, பதில் கொடுக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவனை கர்த்தனா பண்ண 2 பேர் அபிஷேகம்படிக்காக என்ன பண்ண கடந்து போகிறா பார்க்கிறோம். ஆனால் அடுத்ததாக இன்னொருவன் மீந்து இருக்கிறான். யோபு 1வது அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம். பின்னும் ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உதிர்கிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கையில் சபையார்
சாய்ந்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி நான் பண்ணேன். வந்து தொடர்ச்சியாக நீ கீழே வாசிங்க பார்க்கல, வாசிவாங்க 21 வரைக்கும். இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். வேறு ஒருவன் வந்து நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். 20வது வசனம் 21. அப்பொழுது யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் யோபு குடும்பத்தில் இருந்த எல்லா ஆஸ்தியும், எல்லா அவன் சொத்தும், அவனுடைய ஆடு மாடுகள் வேலையாட்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள், மடித்து போன அவனுட்டு என்ன பண்ணி எடுத்து போச்சு. யோபுடைய மனைவி மாத்திரம் என்ன பண்ணி இருக்கிறார்கள், மீந்திருக்கிறார்கள். எதனால பார்க்கும்போது அடுத்த அதிகாரத்தில் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்ததினால் அவன் ஒருவன் என்ன பண்ணிருக்கிறான், மீந்திருக்கிறான். யோபை சோதிக்கும்படிக்காக பிசாசனா பண்ணுகிறான். எலியால நம்ம பார்த்து எலியா வெகு பக்தி வைராக்கியமா இருந்ததுனால அவன் ஒருவன் பண்ணுகிறான், மீந்திருக்கிறான். அவன் ஜெபித்த போது கத்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி என்ன பண்ணார், கத்தர் பதில் கொடுத்தார். எலியாவுடைய ஜெபத்தில் அவன் மீந்திருந்ததுனால், அவன் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்ததுனால அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கத்தர் வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ண கத்தர் பதில் கொடுத்தார். இங்க இரண்டாவதாக பார்க்கிறோம், யோபு பார்க்கிறோம், அவனும் ஒருவன் மீந்திருக்கிறான். தேவனுக்கென்று உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு அவன் பயந்ததினால அவன் மிழ்ந்திருக்கிறான். அவன் ஜெபித்த போது அவன் தனக்காய் ஜெபிக்காம, கடைசி அதிகாரத்தில் வாசி யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை கத்தனா பண்ணினார், மாற்றினார். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த போது யோபுடைய சிறையிருப்பு என்ன பண்ணினது, மாறின. அவர் முன்னிருந்த ஆஸ்தி காட்டிலும் கத்தர் யோபு எப்படி ஆசீர்வதித்தாரு, இரட்டத்தனையை ஆண்டவனா பண்ணா ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கத்தனா பண்ணார் யோபுக்கு கூட. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? மீந்திருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்னா, தேவனுக்கு என்று தெரிந்து கொண்டப்பட்டவர்கள், தேவனுடைய பார்வையில் பிரியமாய் இருந்தவர்கள், தேவனுக்கு பயந்தவர்களும் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாக இருந்ததுனால அவர்கள் மீழ்ந்திருந்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது கத்தர் அவளை என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கத்தர் என்ன பண்ணுகிறார், பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? எலியாவை போல பக்தி வைராக்கியமாய் இருக்கிறோமா, இல்லை யோபுவை போல உத்தமமாய் நம்ம நடக்கிறோமா, தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா, என்ன நடந்தாலும் கர்த்தரை தூஷிக்காமல் இருக்கிறோமா? சாத்தான் அதை யோபுவை எப்படியாவது கர்த்தரை தூஷிப்பான் என்று சொல்லி தான் சாத்தான் என்ன பண்ணுகிறான், யோபை சோதிக்கும்படிக்காக என்ன பண்ணுகிறான், வரான். ஆனால் ஒரு வார்த்தையிலும் யோபு என்ன பண்ண, தேவனை தூஷிக்கவே இல்லை. ஒரு வார்த்தையும் என்ன பண்ணல, யோபு தூஷிக்கவே இல்லை. ஆமே. நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட கர்த்தரை நம்ம என்ன பண்ணுகிறோம், நீங்க தேவனே இல்லை நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்புகிறோம். அவர் தேவன் என்பதை அவரை நேசிக்கிறவளுக்கும் அவருக்கு பயந்திருக்கிறவளுக்கு தான் தெரியும் அவர் உண்மையான தேவன், அவர் உண்மையான
தேவன் அவன் நம்மை சிருஷ்டித்தான், அவன் நம்மை உருவாக்கி இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னும் ஒருவரை மாத்திரம் நான் காட்ட நான் விரும்புகிறேன். அதே போல நான் தொடர்ச்சியா நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒருவன் மீந்திருக்கிறான். யார்? பழைய ஏற்பாட்டில் மோசே, அவனோடு கூட பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணார்கள்? கொல்லப்பட்டார்கள். அந்த மோசே ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணுகிறான்? மீந்திருக்கிறான். அந்த மோசே பார்க்கும்போது பார்வோனுடைய குமாரன் என்ற அந்த ஸ்தானத்தை வேணான் என்று உதறி இஸ்ரவேல் தேசத்திற்காக நான் என்ன பண்ணுகிறேன்? நான் வரேன். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவரை தெரிந்து கொள்ளுகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் என்ன பண்ணுகிறான்? உண்மை உள்ளவனா இருக்கிற என்று என்ன பண்ணுகிறார்? கர்த்தரை என்ன பண்ணுகிறார்? சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னாகமம் 12வது அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க பார்க்கலாம். இருங்க நான் எடுத்துக்கிறேன். என்னாகமம் 12 வாசிங்க. அதுதான். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளும், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியுச்சமாகவும் நான் பண்ணுகிறேன், பேசுகிறேன். தேவன் மோசையோடு கூட எப்படி பேசுகிறாரா? முகமுகமாய் பேசுகிறார். மறைவாய் நான் பண்ணல, பேசல. மோசையோடு கூட முகமுகமாய் பேசுகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம் மோசை எப்படி பரிசுத்தமாய் இருந்திருக்கிறான், தேவனுக்கு பயந்திருக்கிறான், தேவனுக்கு என்று உண்மையாய் இருந்திருக்கிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனா கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆரோனிடத்துல. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். அவனிடத்துல நான் என்ன பண்ண மறைவாய் நான் இது போல நான் பண்ணல, பேச போறதில்ல. அவனிடத்துல நான் முகமுகமாய் நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அல்லேலூயா. அவன் ஒருவன் மீந்திருந்தான், தேவனுக்கு என்று வெகு வைராக்கியமாய் இருந்தான். ஆனா யோசிச்சு பாருங்க, பார்க்கல மோசே அவனுக்காய் ஜெபிக்கலானாலும் கூட இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபித்த போது அவனுடைய ஆண்டவரே பரலோகத்தில் அந்த ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி போட்டு இந்த ஜனத்துக்கு என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. அவங்க தெரியாமல் அறியாமல் என்ன பண்ணுகிறார்கள் செய்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? மன்னித்து விடுகிறார். மோசே நிமித்தமாக கிருபை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. மீந்திருக்கிறோம்னா நம்ம சும்மா இல்ல, ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒரு ஜெபிக்கும்படிக்காக கர்த்தர் நம்மளை மீதம் வைத்திருக்கிறார். கொரோனால கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மீந்துதான் இருக்கிறோம். ஏன்னா அவரை ஜெபிக்கும்படிக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை மீதம் வைத்திருக்கிறார். இல்லைன்னா அந்த கூட்டத்தோடு நம்மளும் என்ன பண்ணியிருக்கலாம்? மடித்திருக்கலாம். இன்னைக்கு என்ன பண்றாங்க? நிறைய பேர் மடித்து இருக்கிறாங்க, ஆனா நம்ம மீந்து இருக்கிறோம் இல்ல. நேற்று கூட என்ன பண்றாங்க? நிறைய பேர் மடித்து இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மடித்து இருக்கிறாங்க. நியூஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியும், இல்லை தெரியாத கூட என்ன இருக்கலாம். ஆனா நம்ம மீந்து இருக்கிறோம். இந்த மீந்து இருக்கிற நம்ம, அவர் சொல்லுகிறார், திறப்பிலிருந்து சேவரை அடைக்க ஒரு மனிதனை தேடுகிறேன். மீந்து இருக்கிறவளை கர்த்தர் பண்ணுகிறார், தேடுகிறார், தெரிந்து கொள்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது இந்த ஜபத்துக்கு கர்த்தர் பண்ணுகிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்கு என்று வெகு வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் பண்ணுகிறார், நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுத்து வல்லமையாய் கர்த்தர் பண்ணுகிறார், கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவன் நல்லவர், அவன் நல்லவர், அவன் நல்லவர். தொடர்ந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 17, 19, 14. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம்
14வது வசனம். இருங்க. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 14வது. இருங்க. அவைகள் ஆட்டுக்குட்டியானவரோடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஜெயிப்பாக. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையா இருக்கிறவர்களுமா இருக்கிறார்கள் என்றார். ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம கத்தரோடு கூட இருப்போமானா எப்படி இருக்கணும்னா அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுகிறோம் இருக்க வேண்டும். இந்த 3 பேரும் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள், உண்மையா இருந்தார்கள். அவங்க ஜெபித்த ஜெபத்தில் கர்த்தர் வல்லமை வச்சா. அவங்க ஜெபித்த ஜெபத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சா. அவங்க ஜெபித்த போது மற்ற ஜனங்கள் என்ன பண்ணார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறான், சிநேகிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். மோசே இஸ்ரவேல் ஜனத்திற்காக ஜெபிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறது? ஆசீர்வதிக்கப்பட. எலியா ஸ்தோத்திரிக்கிறோம், எலிசாவை என்ன பண்ண அபிஷேகம் பண்ணுகிறான், யெகூவை என்ன பண்ண அபிஷேகம் பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்க? ராஜாவாகும் தீர்க்கதரிசியாவும் என்ன பண்ணுறாங்க? மாறுறாங்க. அது எலிசா ரெட்டத்தனியா நான் பண்ண கேட்டான். அந்த வரத்தை ரெட்டத்தனியா நான் பண்ணான். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவரோடு கூட இருக்கிற நம்மளும் என்ன பண்ணோம்? அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தில் கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறா? வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறா. 2 நிமிஷம் நம்ம கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலை அசைப்பார். நெருப்பா இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பா இறங்கிடுவார். நெருப்பா இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பா இறங்கிடுவார். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலையசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலையசைப்பா. நெருப்பா இறங்கிடுவா என் தேவன், நெருப்பா இறங்கிடுவா. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் 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 அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கடைசி ஆவியே 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 ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் எங்கெல்லாம் கினி ஜாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கெல்லாம் கினி, அசைவாடும் ஓ அனலாக்கும் எங்கெல்லாம் கினி, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம பார்த்து அந்த 3 பேருமே யாரா இருந்தாங்கன்னா தீர்க்கதரிசியா என்ன பண்ணார்கள் இருந்தார்கள். யோபுவும் தீர்க்கதரிசியா இருந்தான். அவன் சொல்லுவேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் என்ன பண்ணுவேன் அவர்களை நான் எழுப்பேன் என்று சொல்லி என்ன பண்ண பார்க்கிறார். அவன் என்ன பண்ணுகிறா வார்த்தை சொல்லுவான். அந்த அதிகாரம் எனக்கு சரியா மைண்டுக்குள்ள எனக்கு வரல. மோசே தீர்க்கதரிசியாக இருந்தான், எலியா தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். மீந்திருந்த இந்த 3 பேரும் தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். இவங்க ஜெபித்த ஜெபத்தில் கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னொருவரை கூட நம்மளால பார்க்க முடியும். இயேசு அவனோடு கூட பிறந்த 2 வயதுக்குள்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணார்கள், கொல்லப்பட்டார்கள். இயேசுவானவர் என்ன பண்ணுறார், குழந்தையாக இருக்கும்போது அவர் மீந்திருந்து உயிரோடு இருந்து அவர் ஜெபித்த ஜெபத்தில் என்ன பண்ண அநேக அற்புதங்கள் நம்ம யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மீந்து இருக்கிறோம், நம்ம எல்லாரும் மீந்து இருக்கிறோம் ஜெபிக்கும்படிக்காக தான். ஆமென். ஜெபிக்கும்படிக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கார், நம்ம மீதம் வைத்திருக்கிறார். இல்லை அந்த கூட்டத்தோடு கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், அழிந்திருப்போம். நம்ம கண்களை முன்னும் ஜெபிக்கலாமா? சோத்திரம் ஆண்டவரே, நல்ல வார்த்தை கொடுத்தீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க எலியாவை கொண்டு மோசையை கொண்டு யோபியை கொண்டு பேசினீர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எலியா மீந்திருந்ததுனால 450 தீர்க்கதரிசிகளை அவன் கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபி ஜெபித்ததனால அவர்கள் சிநேகிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே அவன் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாரும் கொன்று போடப்பட்டார்கள். ஆனால் மோசே ஒருவன் மட்டும் மீந்திருந்ததுனால இஸ்ரவேல் மக்களை நடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் உன் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ஒருவனை மாத்திரம் தெரிந்து கொண்டு இருப்பார். ஆனால் உன் குடும்பத்துக்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார், உன் கிராமத்துக்கு ஒரு எழுப்புதலை கொடுப்பார், உன்னை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் கரம் இன்றைக்கு உங்களை தொட்டதற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக மீண்டும் மீண்டும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் இருந்திருந்தால் என் தேசத்தில் ஒரு எழுப்புதல், என் கிராமத்தில் ஒரு எழுப்புதல், என் குடும்பத்தில் முதலாவது ஒரு எழுப்புதல் வரவேற்கணும் ஆண்டவரே. அதற்காக தான் எங்களை நீ தெரிந்து கொண்டே இருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு ஒரு முகாந்தரத்தை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் குடும்பத்தில் அவர்களை நீ தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் இருக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகள் வெறுமையாய் போகாமல் அவர்களை ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக நீர் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பம் அந்நியனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்போதும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.